தாவேகா ஆட்சியில் கொலை நிலமாக மாறி இருக்கிறதா தமிழ்நாடு? திமுக மாணவரணியினர் கோவையில் கொந்தளித்து நடத்தும் ஆர்ப்பாட்டம். தாவேகா ஆட்சிக்கு வாக்களித்த நண்பா நம்பீஸ் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதே தாவேகா ஆட்சி 20 பேர் குற்றவாளி, ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் கோவையில். சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை பற்றியும் கோவையில் நடந்த இந்த கொடூரமான சம்பவத்தை பற்றியும் முதலமைச்சர் பேசாமலேயே கையாளுகிறாரே எப்படி? பல கேள்விகளை முன்னெடுப்பிருக்கிறார்கள் எதிர்க்கட்சியினர். பார்க்கலாம் இந்த காணொளியில். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். CSE with specialization in AI and ML, data science, cyber security and more. கோவை கல்லூரி மாணவன் அமுதன் அடித்து கொல்லப்பட்ட வழக்கு, கொல்லப்பட்ட அந்த நிகழ்வு தமிழ்நாடு முழுக்க சமூக வலைத்தளங்களிலும் மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் பேசு பொருளையும் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அந்த மாணவன் சார்பாக பெற்றோர், அவருடைய தாய் தந்தையர் இருவரும் சொல்லக்கூடிய செய்தி என்பது, மாணவன் அந்த தனியார் பொறியியல் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவன், அதே கல்லூரியை சார்ந்த சிலர் இந்த போதை பழக்கத்திற்கு உட்பட்டவர்கள் அல்லது இந்த போதை பொருட்களை வாங்கி வந்து விற்பனை செய்தவர்கள், இந்த போதை பொருள் செயின் இருக்கு இல்லையா, சப்ளை செயின், இது தொடர்பாக இந்த மாணவனிடம், யாரிடம், அமுதனிடம் விசாரிக்கப்பட்டது கல்லூரி முதல்வர் வாயிலாக. கல்லூரி முதல்வர் அமுதனிடம் இந்த தகவலை எல்லாம் பெற்றுக்கொண்டு பிறகு இந்த போதை பொருள் சப்ளை செய்த அந்த நபர்களை, அதாவது அந்த மாணவர்களை அழைத்து உங்களுக்கு எதிராக எல்லா ஆதாரங்களையும் தரவுகளையும் அமுதன் கொடுத்து விட்டதாகவும் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமுதனுடைய பெயரை சொல்லிவிட்டார் என்பதை விட காட்டி கொடுத்து விட்டார் என்பதுதான் பெற்றோருடைய பகிரங்க குற்றச்சாட்டு. இதன் அடிப்படையில் அமுதன் மீது கோப வெறி கொண்ட இந்த கும்பல் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் ஒரு மாணவனை அழைத்து சென்று அடித்து, கம்பியால் அடித்து, தாக்கி, கத்தியால் வெட்டி கொண்டிருக்கிறார்கள் என்கிற இந்த செய்தி இருக்கு இல்லையா, இந்த செய்தி தான் இன்றைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக மாணவர்கள் மத்தியில் இந்த குற்றச்சம்பவம் நடைபெற்றிருப்பது, மாணவர்கள் ஆயுதங்களை கையில எடுத்து சக மாணவனை, தன்னோடு படித்த கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவனை அடித்து கொன்ற இந்த சம்பவம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை, அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே இதை கண்டித்து திமுக சார்பில் இன்றைக்கு மாணவரணியினர் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை கோவையில நடத்தி இருக்கிறார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மிக கடுமையான விமர்சனங்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளும் அரசின் மீது வைத்திருக்கிறார்கள். இதுல இன்றைக்கு இந்த அரசு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு சட்டம் ஒழுங்கு பாதுகாப்புல இந்த அரசு எவ்வளவு மெத்தன போக்கோடு இருக்கிறது. இப்ப நீங்க தேர்தல்ல பல வாக்குறுதியை கொடுக்குறீங்க. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு ஓராண்டு காலம் அல்லது குறைந்தபட்சம் ஒரு 6 மாத காலம் கேட்கலாம், தவறில்லை. ஆனால் சட்டம் ஒழுங்கு தொடர்பான செய்தி இருக்கு இல்லையா, சட்டம் ஒழுங்கு தொடர்பான இந்த மாதிரியான நிகழ்வுகள்ல அரசு கால அவகாசம் கேட்பது என்பதுதான் மிகப்பெரிய வருத்தமான, கண்டிக்கத்தக்க செய்தியாக இருக்கும். காரணம், இந்த சட்டம் ஒழுங்கு அப்படின்றது ஒரு புதிய அரசு வந்திருக்கு அப்படின்றதுனால குற்றவாளிகள் ஒரு 3 மாத காலம், ஒரு 6 மாத காலம் நம்ம எந்த குற்ற செயலிலும் ஈடுபட வேண்டாம், ஏன்னா நம்ம அண்ணனுடைய ஆட்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்ல போறது கிடையாது. குற்றவாளிகள் நாளுக்கு நாள் தங்களுடைய குற்ற செயல்களை விதவிதமாக செய்ய தொடங்குவார்கள். குறிப்பாக இன்றைக்கு இந்த அரசு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருப்பதற்கு காரணமாக பார்க்கப்படுவது இளைஞர்கள், மாணவர்கள் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில நண்பா நம்பீஸ் அப்படியெல்லாம் பேசி வாக்கை பெற்று வெற்றி பெற்ற தாவேகா அரசுல இன்றைக்கு 20 நண்பா நம்பீஸ் குற்றவாளிகளாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஒரு நண்பா அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். அப்படின்னா இதற்கு இந்த அரசு அடிப்படையில் தார்மீக ரீதியாக நேர்மையாக பொறுப்பேற்க வேண்டாமா? முதலமைச்சர் இதை பற்றி பேச வேண்டாமா? கடந்த காலம் இதே முதலமைச்சர் அன்றைக்கு நடிகராக, தாவேகாவின் கட்சி தலைவராக இருக்கிறப்ப திமுக அரசுக்கு எதிராக சட்டம் ஒழுங்கை மிகவும் மோசமாக நடத்தி கொண்டிருக்கிறது திமுக அரசு என்று கண்டித்து பேசிய திரு ஜோசப் விஜய் அவர்கள்
இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் இன்றைக்கு அவருடைய ஆட்சியில ஒரு கல்லூரி மாணவன் சக மாணவனான் அடித்து கொல்லப்படுகிறார். இதை பற்றி தற்போது வரை முதலமைச்சர் பேசவே இல்லை அப்படின்ற இந்த செய்தி இருக்கு இல்லையா, இந்த செய்தி தான் இன்றைக்கு பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மாற்றத்தை கொண்டு வருவார் என்று பேசிய திரு ஜோசப் விஜய், அண்ணன் வந்தா இனி எந்த குற்ற சம்பவம் நடக்காது, ஒருவேளை குற்ற சம்பவம் நடந்தால் அண்ணன் மிக தீவிரமாக நடவடிக்கை எடுப்பார், குற்றவாளிகள் நடங்குவார்கள். சட்டமன்றம் தொடங்கும் போதே டிடிவி தினகரன் கட்சியிலிருந்து ஓடி வந்த ஒரு நபர் போதைப் பொருள் விட்டவர்கள் எல்லாம் ஓடிவிட்டார்கள், குற்றவாளிகள் எல்லாம் மனமாறி விட்டார்கள் பேசுகிற பொழுது இனிக்க கேட்ட முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய்க்கு இன்றைக்கு அடித்து கொல்லப்பட்ட அந்த மாணவனுடைய பெற்றோருடைய குரல் காதுகளில் கேட்கலையா? அப்ப நீங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் ஒரு மாதிரி பேசுவது, ஆட்சிக்கு வந்த பின்னால் இந்த குற்ற செயல்கள் நடக்காதவாறு காட்டிக்கொள்வது அல்லது அதை பற்றி பேசாமல் தவிர்ப்பது என்பது மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம். உங்களை நம்பி வாக்களித்த நண்பா நம்பிசுக்கு நீங்கள் செய்த துரோகம்னு இன்னைக்கு திமுக சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் பேச தொடங்கி இருக்கிறார்கள், கண்டனங்களை கொடுத்திருக்கிறார்கள். மறுபுறம் அதிமுக தரப்புல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார். இனிக்க தேர்தலில் வாக்குறுதி கொடுத்த திரு ஜோசப் விஜய், முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்றைக்கு இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியில பண்ண மோசடி இருக்கு இல்லையா, அதுதான் மோசடி. நாகரீகமாக இதற்கு மேல நம்ம பேச முடியாது, அது பேரு அப்பட்டமான மோசடி. பயிர்க்கடன் எல்லோருக்கும் தள்ளுபடின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ஸ்லாப் வச்சாரு பாருங்க, இதுதான் மிகப்பெரிய மோசடி. 200 யூனிட் எல்லாருக்கும் ஃப்ரீன்னு சொல்லிட்டு இன்றைக்கு அந்த 200 யூனிட்டுக்கு ஒரு ஸ்லாப் வச்சாரு பாருங்க, இதுதான் மோசடி. இன்னும் ஊர்ல இதற்கு பேர் வேற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப தொடர்ந்து மோசடி செய்யக்கூடிய திரு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எதிராக இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக. மேகதாது அணை விவகாரம் உட்பட சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உட்பட பல காரணங்களை முன்னிட்டு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது அதிமுக. அதுல இன்றைக்கு ஒரு பட்டியலே சமூக வலைத்தளங்கள்ல வெளியாகி இருக்கிறது. அதுல ஆகஸ்ட் 2 கடலூர்ல 2 வெட்டி கொலை, ஆகஸ்ட் 3 கோவையில மாணவர் கத்தியால் குத்தி கொலை, ஆகஸ்ட் 6 கிணத்துக்கடவு ஒரு இளைஞரை கத்தியால அடிச்சு கொண்டிருக்காங்க, ஆகஸ்ட் 7 திருவள்ளூர்ல ஒரு மூதாட்டி கத்தியால் குத்தி கொலை, ஆகஸ்ட் 8 திருச்சியில சொத்து தகராறுல அடித்து கொலை, ஆகஸ்ட் 9 மதுரையில தலையில கல்ல போட்டு ஒருவர் கொலை, ஆகஸ்ட் 10 கோவையில இப்ப பேசிட்டு இருக்க தனியார் கல்லூரி மாணவர் கொலை அமுதன், ஆகஸ்ட் 11 பல்லடம் தாய் மகள் வெட்டி கொலை, ஆகஸ்ட் 12 கோவை 58 வயது பெண் தலையில் படுகாயமாக உயிரிழப்பு. இது எல்லாம் ஊடகங்கள்ல வெளிச்சத்துல வந்த இந்த 10 நாள்ல நடந்த கொலை சம்பவங்கள். இந்த அரசு எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கை நடத்துகிறது, சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சீர்கேடாக இருக்கிறது என்பதற்கு இந்த 10 எடுத்துக்காட்டு. இன்னும் பல செய்திகள் ஊடகங்களில் வரல, ஊடகங்களை வந்து அடையல. அப்படி அடைந்தால் அதோட எண்ணிக்கை என்னவாக இருக்கும்? இப்ப இந்த அரசு பாதுகாப்பான அரசாக இருக்கிறதா அப்படின்றத மக்கள் இன்றைக்கு பேச தொடங்கி இருக்கிறார்கள் சமூக வலைத்தளங்கள்ல. இப்படி இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசுக்கு எதிராக போராட்டங்கள் வெடிக்க தொடங்கி இருக்கிறது. திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது அதிமுக போராடும், அதிமுக எதிர்க்கட்சியாக இருக்கும் போது அது திமுகவுக்கு போராட்டமாக இருக்கும். அந்த அளவுக்கு போராட்டத்தை முன்னெடுப்பார்கள். இன்றைக்கு அதிமுகவும் திமுகவும் எதிர்க்கட்சிகளாக வந்திருக்கிறது. எப்படி சமாளிக்க போகிறார் திரு ஜோசப் விஜய்? தொடர்ந்து கிங் செய்திகளை வழங்குவோர் அதிக மசாலா, அதிக சுவை ஆச்சி மசாலா, ஆடியில் எங்கும் இல்லாத தள்ளுபடி, உங்கள் பூர்விகாவில் 1 கோடி ரூபாய் வரை பரிசு வெல்ல வாய்ப்பு, பெரியார் மணியம்மை பொறியியல் கல்லூரி உங்களுடைய மாணவர்களின் சிறந்த எதிர்கால வழிகாட்டி. நன்றி, வணக்கம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.